வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர் அண்ணில் இறக்கி நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பாஜகவுக்கு வந்த சோதனையானு தெரியல, அண்ணாமலை அரசியலிருந்து இப்போ நான் தற்காலிகமாக ஓய்வெடுக்கிறேன், எனக்கு கொடுத்த அந்த 6 தொகுதி அவரை பார்த்துக்க சொல்லி பொறுப்பாளராக போட்டாங்க. 234 கொடுப்பாங்கன்னு பார்த்தா 6 கொடுக்குறாங்களேன்னு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கலன்னு தலைவர்கிட்ட சொல்லிவிட்டேன், வேறு ஆளை போடுவாங்கன்னு திடீர் ஒரு ஓய்வு அல்லது விலகல், ஒரு ரெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? கேட்ட பொறுப்பு கிடைக்கலன்னு கோச்சிக்கிட்டு போகிறாரா இல்லை நைனா? அப்படி இல்லை, ஒரு மாநில தலைவராக இருந்ததுக்கு போய் 6 தொகுதி பொறுப்பாளராக போட்டாங்கன்னா இதை விட கேவலம் என்ன இருக்குது? நீங்கள் தமிழ்நாடு பொறுப்பாளர் போட்டு 234 தொகுதி நீங்கள் தான் பார்க்கணுன்னா இறங்கி அடிச்சு விடாப்புல வேணே வீக் பண்ணுறதுக்காக இவங்க சொல்கிறாங்கன்னா 6 தொகுதின்னு வாங்க, அப்புறம் ஒரு தொகுதிக்கு இன்சார்ஜுன்னு வாங்க, அடுத்து சீட்டே தரமாட்டாங்க, சீட்டு கூட தரமாட்டாங்க. இவருக்கு 6, தமிழிசைக்கு 5 தான் சார் கொடுத்தாங்க. அந்த மாதிரி முன்னாள் கவர்னர் இல்லை, தமிழிசைக்கு எது கொடுத்தாலும் பார்க்கணும். தமிழிசை இப்போ அது வேறு டைப். தமிழிசை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. தமிழிசை ஒரு மனுஷ பிறவியாகவே இது பண்ண முடியாது, கணக்கில் எடுக்க முடியாது. தமிழிசை ஒரு தெய்வ பிறவி, புரியுது அவங்களுக்கு. அதாவது கட்சிக்கு நான் ஒரு சேவகன், அதில் தமிழிசையை மாற்றவே முடியாது. கடை நிலையில் போய் அந்த செடியை வெட்டி போடுனா கூட வெட்டி போடுவாங்க. நான் கவர்னராக இருந்தேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்து கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு, அவங்க பார்த்து கொடுக்குறத வாழ்ந்துக்கிட்டு அப்படி போகக்கூடிய ஆள் தான் தமிழிசை. அண்ணாமலை அப்படி இல்லை, தன்மானம், மான, இனம், வெக்கம், ரோசம்லாம் பார்க்கக்கூடிய ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இடிக்கும், இங்கே இடிக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை, இப்போ எடப்பாடி முதலமைச்சர்னு ஓட்டு கேட்க அவருக்கு நெருக்கடின்னு அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. 6 தொகுதின்றது கேவலம் இல்லையா? வருங்கால பிரதமர்ன்ற அளவு குவிக்கிட்டு இருந்தாங்க. 2034 அவர் தான் பிரதமர். நம்ம பாரிவேந்தர் அந்த அவர் காலேஜில் யூனிவர்சிட்டியில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார், அண்ணாமலை பிரதமர் ஆவது உறுதி, காலம்தான் எப்போது என்பதை முடிவு செய்யும், அது தள்ளி போடலாமே தவிர. என்னைக்கு ஏரிவேந்தர் வாய வச்சாரோ அன்னைக்கே ஏரிக்குள்ளே மூங்கி சாக வேண்டியதான்ற நிலைமையில தான் அண்ணாமலை வாழ்க்கை போச்சு. ஏரிவேந்தர் கூட்டத்துக்கு போனவன் பூராமே காலி. இந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் கமலஹாசன் வீட்டுக்கு போன பெண்கள் பூராமே கொன்று புதைக்கப்பட்டுருவாங்க செவத்துக்குள்ளே. இல்லை, கீழே புதைச்சி ரோஜாப்பூ வச்சு விட்டுருவாங்க, செடி. ரோஜா பூ மேலே இருந்துச்சுன்னா அடியில் போன. அதே மாதிரி ஏரிவேந்தர் கூட்டத்துக்கு போனவன் பூராமே புதைக்கப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க, விதைக்கப்பட்டவர்கள் கிடையாது. அங்கே போனவன் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன், யார் யாரெல்லாம் போனாங்கன்னு, யார் யாரெல்லாம் ஏரிவேந்தர் புகழ்ந்து பேசினாரோ அவன் பூராமே நாசம் தான், சர்வநாசம். சீமான் வேற புகழ்ந்தாரு. அதுக்கு அடுத்து அதே கூட்டத்தில் சீமான். அதை தான் சொல்கிறேன், என்னைக்கு ஏரிவேந்தர் கூட்டத்துக்கு சீமான் போயிட்டு வந்தாப்புலையோ அன்னைக்கே சீமான் கதை முடிஞ்சு போச்சு, புரியுதா அவங்களுக்கு? அண்ணாமலை கதை முடிஞ்சு போச்சு. அங்கே போனவங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே இட்லிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஏரிவேந்தர் காலேஜுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாமே அந்த ஏரிக்குள்ளே பல மர்மங்கள் இருக்குது. அதுக்கு மேலே தான் ஒரு காலேஜுக்கு இருக்காங்க. அங்கே போய் பேசும்போது அந்த பழைய ஆவிகள்லாம் என்னோடய வேலையை காட்டாங்க. இல்லை சார், தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்துட்டு போனால் பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி போன்ற மாதிரி இதில் வேற அந்த மாதிரி இங்கே ஒரு நம்பிக்கை. ஏரிவேந்தர் காலேஜுக்கு போயிட்டு வர போகிறாமே ஒன்றாகாது. ஏரிவேந்தர் புகழ்ந்து பேசினான்னா அவன் நாசம். அதுதான் அவருடைய. ஏன்னா அங்கே அந்த தமிழ் சங்கத்தில் தான் கருணாகராஜன்லாம் பொறுப்பாளராக இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவரை புகழ்ந்து பேசல. கரெக்டாக கருணாகராஜன் அவர்களே, நீங்கள் வாழ்க்கையில் பெரிய இதாக ஆயிடுவீங்க, அடுத்து அமைச்சராக போகிறீங்கன்னா கருணாகராஜன் காலி. ஏன்னா ஏரிவேந்தர் வாய் பட்டாலே அது நாசம்தான் அப்படின்ற மாதிரி. இல்லை, அவர் நாங்கள் 10 சீட்டு வரைக்கும் கேட்போம், பட் கூட்டணி கட்சிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது எண்ணிக்கை பிரச்சனை இல்லை, ஆனால் 10 சீட்டு வரைக்கும் கேட்போங்கிறாப்புல. ஆமாம், அது கேட்குறது தான். எடப்பாடி தானே கேட்குறீங்க, கேளுங்கடான்னு. எடப்பாடி பாஜகவே 10 சீட்டு தான் கொடுக்குறோம் இருக்கிற நேரத்தில் ஏரிவேந்தர் 10 சீட்டு கேட்டேன், ஏறி அடிப்பாங்கள. சரி, எடப்பாடி என்ன சொல்லுவாருன்னா, வேணா பையனுக்கு ஒரு சீட்டு தரேன், அதோட போய். இல்லை சார், அண்ணாமலை இருக்கும்போது இந்த ஒரு டிமாண்ட் வச்சது அது அப்பயே எல்லோரும் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக 20%, நாங்கள் 18%. அப்போ 38 ஜெயிச்சிடலாமே. ஏரிவேந்தர் 3%, 41 ஆச்சுல. அதனால் சீட்டை 5ஆக பிரித்தா உங்களுக்கு 3 சீட்டுன்னா எங்களுக்கு 2 சீட்டு கொடுக்கணும், 60லேருந்து 70 சீட் நாங்கள் நிற்போம், 140 அதிமுக நிற்கும்னு அண்ணாமலை ஒன்றை கேட்க சொன்னதாகவும் அதை கேட்காம விட்டதுனால தான் அவர் கோச்சிக்கிட்டாருன்னு ஒரு கதை வருது. அப்படிலாம் கிடையாது. பிஜேபி டார்கெட் 100 கேட்குறது, 100 லட்சியம், 75 நிச்சயம்ன்ற கதையில் தான் இருக்கேன். 51 ஒரு கணக்கு அவங்களுக்கு. 51 தொகுதியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. 100 லட்சியம், 75 நிச்சயம், 75 சீட் வாங்குறது, 51 இடத்துல ஜெயிக்கிறது தான் அவங்களோட பிளான்னு. அது நோக்கி தான் அந்த இது போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ எடப்பாடியார் என்ன பண்ணான்னா 5ன்னு 5 தானே கையை காட்டினீங்க, 5 தானே சொன்னீங்க, 50 நான் நினச்சிங்க, 5 தான் போங்கன்றோம். அப்புறம் கெஞ்சி கூத்தாடி ஒரு 10 வாங்குவாங்கன்னு.
இந்த நிலவையில் தான் அவங்க இருக்கும்போது ஏதோ ஒரு படத்தில் இவன் ஒரு வரல காட்டான், அவன் 2 வரல காட்டான், 3 வரல காட்டான் இப்படின்னு காட்டி கடைசியில் துரத்தி விட்டுருவாங்க. இப்போ ஏரி வேந்தருக்கு வந்து ஒரு சீட் தருவாங்க கடைசியில். ஏசிஎஸ் இருக்காரு, ஏசிஎஸ்க்கெலாம் வேணான்றார். அவருக்கு எம்பி ஆகணும், எனக்கு மட்டும் கொடுங்க போதும், எம்பியை பார்த்துக்கலாம். அவர் வந்து எம்எல்ஏ ஆசைப்படும். ஒரு முன்னாள் வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த சரத்குமார் போன்றவர்கள்லாம் சீட்டே வேண்டாம், எம்எல்ஏ சீட்டே வேண்டாங்கிற லெவலுக்கு அவன் செலவு பண்ண முடியாது, அந்த காசை வாங்கிட்டு குடும்ப பிரச்சனையை பார்க்கலாம். சரத்குமார் இல்லை அவங்கள எம்எல்ஏ ஆக்கிடலான்னு யோசிக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ராதிகா அவங்களே நிற்க மாட்டான்னு சொல்லிட்டாப்லையே. நானும் நிற்க மாட்டேன், ராதிகா நிற்க மாட்டேன். எத்தனை தடவை ராதிகா ஏமாறுவாப்புல. போன முறை விருதுநகரில் விஜய பிரபாகரன் ஏற்றி இறக்கி விட்டு சின்ன பையனை ஏற்றி விட்டு ரொம்ப கேவலப்படலையா? ஸோ அந்த மாதிரி ராதிகா இனி அரசியலுக்கு வேண்டான்ற வேணாம், சும்மா என்னைய போய் கட்டி இறக்கி விடு, நீ நில்லுன்று. போன டைமே சரத்குமார் விவரமாக தப்பிச்சு ராதிகா நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவன் அடிச்சுப்பாருன்ற மாதிரி ராதிகா காலி பண்ணி அவர் சும்மா ராதிகா பாதியில் ஓடி வந்துடக்கூடாதுன்றதுக்காக மண்ணு சோறு திங்கிறேன், செவுத்துல உருள்றேன், என்ன வேணால் பண்ணாப்புல. இதெல்லாம் எதுக்குன்னா ராதிகா பாதியில் ஓடி வந்துட்டா என்ன பண்ணுறது, உண்மையிலே இவர் சீரியஸாக தான் நமக்காக வேலை பார்க்குறான்னு காட்டுறதுக்காக தான் உருண்டாப்புல போய் கோயிலில். இப்போ இந்த டைம் சொல்கிறா, நீ கோயிலில் உருண்டாலும் சரி, மலையிலேருந்து குளிச்சாலும் சரி, நோ நான் வரமாட்டேன் அரசியலுக்கிட்டாப்புல. ஆனால் சரத்குமார் கட்சியில் யாரும் நிற்க மாட்டாங்க, சீட்டும் தரமாட்டாங்க, கேட்க மாட்டார். சரத்குமார் தான் கட்சியை விற்றுட்டாரு அங்கே போய். ஒரே நிறைய கேள்வி சார். இப்போ அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் நயினார் எடப்பாடிக்கு எதிரான அரசியல் இதுக்கப்புறம் இப்போ வேகப்படுத்துவாங்கன்னு ஒரு காரணம் வருது. ஏன்னா தலைவர்கள் யாரும் இப்படி லீவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டு அரசியலில் பாதியில் விட்டுட்டு போன மாதிரி இல்லை. இப்போ அவர் வேறு ஏதோ திட்டம் வச்சுருக்காரா? இப்போ தேசிய பொறுப்பு நாளைக்கு அவர் கொடுக்குறாங்கன்னா அவர் போக மாட்டாரா? தேசிய பொதுச் செயலாளர் கொடுத்தான்னு ஒரு கேள்வி. தேசிய பொதுச் செயலாளர் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே ஹெச்ராஜா இருக்கார், ஆஸ்பத்திரியில் தான் படுத்திருக்காரு. அதில் டிஸ்கவுண்ட் கூட போட மாட்டேறாங்க. தேசிய செயலாளர் கார்டை காமிச்சா அப்போலோவில், அப்புறம் எந்த ஆஸ்பத்திரியும் தெரியல, கார்டை காமிச்சாங்க அவர் தேசிய செயலாளர்னு. வேணா ஒரு 2% டிஸ்கவுண்ட் போடுறேன்ருக்காங்க. 10 லட்ச ரூபா பில்லு, ஒரு 2000 ரூபா வேணால் குறைச்சி கொடுங்கன்றேன். ஸோ அந்த போஸ்ட்டை கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா இல்லை. பிஜேபியில் மாநில தலைவராக இருந்தால் ஓகே, இல்லை அகில இந்திய தலைவராக இருந்தால் ஓகே. பொதுச் செயலாளர்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அது பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான். அண்ணாமலை ஆர்மிலாம் கேட்டாங்க. அண்ணாமலைக்கு கர்நாடகாவில் வேறு பெரிய செல்வாக்கு இருக்குது, ஒரே ஆள் 2 ஸ்டேட்டுக்கு சிஎம்மாக இருக்க முடியுமான்லாம் சீரியஸாக கேட்டாங்க சார். அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, என்ன ஆவாங்கங்கிறது. அவங்க சந்ததியே அழிஞ்சு போயிருக்கு, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஜெயிலில் இருக்காங்களா என்ன, அவ்வளோ பெரிய கூமுட்டையில் வச்சு எப்படி சோறு போடுறது, அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. இந்த வார் ரூமுக்கான செலவுகள் இப்போ இவருக்கு அந்த வார் ரூமே கலைச்சிட்டாங்க, வார் ரூமை கலைச்சி ஓட விட்டாங்க. தலைவர் பதவி போன பிறகு அவருக்கு எதுவும் இது கொடுக்குறாங்களா? அந்த வாடகை கொடுத்த நண்பர்கள் எல்லாம் வாடகை கோயம்புத்தூருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. கோயம்புத்தூருக்கு போயிட்டாப்ல இல்லை, இப்போ அங்கே இருந்துட்டு கோயம்புத்தூரில் தான் ப்ரெஸ் மீட்டு, நான் விலகுறேங்கிறதே அங்கே வச்சு தான் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டுங்கிற மாதிரி போச்சு. நயினார் அதை தான் கோவப்படுறாரு. ஊடகங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன இழவு வந்துச்சு அப்படின்னு ப்ரெஸ் மீட்லேயே கோவப்படுறாரு. அண்ணாமலை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே அதிர்ச்சி, விலகல், முறிவு இப்படிலாம் ஏன் போடுறீங்க அப்படின்னு ஒரு சேனல் அப்படின்னு கொங்கு பேசிட்டு ஒரு சேனலை பேரை சொல்லி அவங்களுக்கு என்ன டிசீஸ் வந்திருக்குன்னு தெரில, இப்படி கண்ட மாதிரி செய்தி போடுறாங்க அப்படின்னு. நீங்கள் போய் அண்ணாமலையிட்ட சொல்லி, ஏன் அண்ணாமலை வெளியே சொல்லிங்க, என்கிட்ட தான் சொல்லிட்டீங்களா, நான் வேலை பார்த்துட்டு நீ அண்ணாமலையில் கேட்கணும், பத்திரிக்காரனை போய் கேட்டால். ப்ரெஸ் மீட் வச்சு அவர் சொன்ன பிறகு நீங்கள் எப்படி இப்படிலாம் செய்தி போடலான்னு சேனல் பேரையே சொல்லி அவங்களுக்கு என்ன இழவை வந்துச்சுன்னு தெரிலனே கோவப்பட்டு அது மாதிரி பண்ணுறது. ஏன்னா கட்சி இருக்கிறதையும் உடச்சி விட்டு போயிடுவாங்க போல. அண்ணாமலை நாசமாகணுன்றது இவரோட உள் மனசில் சொல்லுது, இவருக்கு சீன் முடிக்கணுன்றது அண்ணாமலையோட டார்கெட்டு. இதுக்கிடையில் இவங்க வேறு ஓப்பனாக போட்டு விட்டாங்கன்னா அது அவருக்கு பதட்டமாயிடுவார்ல, அந்த பதட்டம் தான் அது. இப்போ விஜய் வந்து 234 தொகுதிக்கு போக மாட்டாருங்கிறது ஏறத்தாழ உறுதியாயிருச்சு. ஏன்னா அவர் மொத்தமே 5 கூட்டம் போட்டுட்டு ஓட்டை கேட்டோம்னா எல்லாம் போட்டுருவாங்க. நம்ம பேசியிருக்கோம், போக மாட்டாருன்னு பேசியிருக்கோம். அவர் எலெக்ஷன் திருப்பி நான் சொல்கிறேன், எலெக்ஷனில் விஜய் நிற்க மாட்டாப்புல, எல்லாத்தையும் கட்டி இறக்கி விட்டுட்டு வீட்டில் படுத்துருவாப்புல. ஸோ இது நடக்க தான் போகுது, இதுதான் நடக்க போகுது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு அவர்களுடைய அரசியல். இல்லை சார், ஒரு ஊர் 5 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு இடத்துல கூட்டம் போட்டு அதை பார்த்துட்டு எல்லா ஊர்லேயும் இவருக்கு ஓட்டு போடுவாங்க. அதுக்கு இங்கேருந்தே கூவிட வேண்டியதானே, ஒரே வீடியோவில் கூவினா காசை கொடுத்தா வந்து கூவுன்னு கூவி எல்லா ஊருக்கும் எல்லா வீட்டுக்கும் போயிடுதில்ல, எதுக்கு நேரில் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இருந்த போதிலும் போகிறாருன்றாங்க என்னன்னு தெரியல. நயினார் நாகேந்திரன் கடுமையாக விஜயை சாடி இருக்காப்புல. ஒரு கட்சி ஆண்டு விழாவில் யாராவது தலைவர் ஆடுவாரா, குத்தாட்டம் போடலாமா அப்படின்லாம் அவருக்கு தெரிஞ்சது தானங்க பண்ணுவார். அவருக்கு என்ன தெரியுமோ, அவருக்கு டான்ஸ் ஆட தெரியும், டான்ஸ் ஆடுறாரு. அவருக்கு அரசியல் தெரிஞ்சால் அரசியல் பேசியிருப்பார், தத்துவம் தெரிஞ்சால் தத்துவம் பேசியிருப்பார். அவருக்கு டான்ஸ் தான் தெரியும், டப்புன்னு அடிச்சு கொட்டடிச்சா ஆடிடுவாப்புல. எங்கேயா அடித்தா அதனால தான் வெளில போகிறதே இல்லை, புரியுதா அவங்களுக்கு? வேனை விட்டு இறங்குறது இல்லை ரோட்டில். இப்போ காரணம் எங்கேயாவது கொட்டடிச்சா அது ஒரு
எஸ்எஸ் சந்திரன் படத்தில் அப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா கோவை சரளாக்கெல்லாம் அது வந்து கம்பியில் நடக்கிறது. எங்கே டோல் அடித்தாலும் ஆட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் நைட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாலும் பழம் சாப்பிட்ற நேரத்தில் எங்கேயோ டோல் அடிக்கிற சவுண்டு கேட்டோன்னே அங்கே ஆட ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் பார்த்தா அப்புறம் தான் தெரியும் இது கம்பியில் நடக்கிறதுன்னு. அப்புறம் வேறு விதியே என்ன பண்ணுறது? அந்த மாதிரி தான் விஜய் டோல் அடித்து ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் வெளியே வர்றதே இல்லை. இப்போ இதுக்கு செங்கோட்டையன் கொந்தளிக்கிறாரு. அவர் தத்துவமாக பேசுகிறாப்புல. ஆடாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆடிக்கொண்டிருக்கிறவர்கள் விரைவில் ஆட்டம் ஓய்ந்து போக வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் வேலுமணி வள்ளி கும்மி ஆடலையா? எங்கள் தலைவர் ஆடக்கூடாதான்னு அவர் கேட்குறாங்க. சரியான கேள்வி தானே இது. செங்கோட்டையன் சாதாரண ஆளாக அவர் ஒரு சீனியர் பொலிட்டிஷியனில் எல்லா வரலாறும் வச்சுருப்பார்ல. இப்போ நீங்கள் போய் வள்ளி கும்மி ஆடலாம், நைனாரும் ஜல்லி கும்மி இவர் ஆடக்கூடாது. நீ ஆடலையா கூட்டத்தில்? அதாவது நைனாருக்கெல்லாம் என்னென்னா இதெல்லாம் தெரியுதா தெரியல. நம்ம என்ன பண்ணோமோ அதைத்தானே அவங்க பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? வள்ளி கும்மி ஆடணும். அந்த அண்ணாமலை வள்ளி கும்மி ஆடினவன் பூரா நாசம்தான். ஒருத்தவங்க கூட உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. அண்ணாமலை வள்ளி கும்மி ஆடி விட்டதால் இப்போ இருக்கிறதும் பிடிக்கிட்டு விட்டாங்க. ரெகுலராக ஆடுறவங்க வேற, இவங்க போய் ஓட்டு கேட்குற கவர் பண்ணுறேன்னு போனவங்க ஆடினாங்கன்னா அவங்க கட்சி நாசம் குலநாசம் தான். அது ஆடுறதுக்கும் தனியாக இருப்பாங்க, மக்கள் ஆடுவாங்க. போன பொங்கலுக்கு வேற அந்த அமித்ஷா வச்ச மோடி பொங்கலில் தமிழிசை வானது எல்லாம் ஆடினாங்க. முடிஞ்சு போச்சுல. இந்த தமிழிசை ஆட்டத்தையும் முடிச்சு விட்டாங்கல்ல. ஆள் யார் எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி இப்போ விஜய் ஆடி இருக்காப்புல. விஜய் அவருக்கு தெரிஞ்ச டான்ஸ் அவர் போட்டிருக்காரு. நீங்கள் போட்டால் டான்ஸு அதான் உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்து அதை கழிச்சுன்றது அவர் செங்கோட்டையன் கேட்குறது கரெக்டு தான். சார் அவர் இந்த தத்துவத்தை நம்ம எப்படி பார்க்குறது? இன்றைக்கி ஏற்கனவே ஆடாமல் இருந்தவங்க இன்றைக்கி ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க விரைவில் ஆட்டம் ஓய வாய்ப்பு இருக்குன்னுலாம் என்ன? அதான் அவர் வந்து என்னென்னா இவ்வளோ நாள் அடிமையாகவே இருந்துட்டார். ஜெயலலிதா இருக்கும்போது வரைக்கும் வாயே திறக்க மாட்டார், எதுவுமே பேச மாட்டார். இப்போ வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவர் பாட, அவங்க தலைவன் ஆட, ஒரே அந்த குடும்பம் வந்து கும்மாளமாக தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு. ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.